சென்னையில வந்து ஒரு ஹார்ட் ஆஃப் த பிளேஸ்னா வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் தான். கம்மிங் எல்லா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அங்கே தான் டெவலப் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈசிஆர், ஓஎம்ஆர், ஜிஎன்டி, ஜிஎஸ்டி ரோடு எல்லாமே கனெக்ட் பண்ற அந்த பெரிய ரிங் ரோட் மேலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து லொகேட் ஆயிருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 மேற்பட்ட ஒரு வீடு இருக்கு. நீங்களே பாப்பீங்க. ஆக்சுவலா ஸ்விக்கி டெலிவரி ஆக்சஸ் கூட இங்க இருக்குன்னே சொல்லலாம். நம்ம சிட்டிக்கு சென்டர்ல தான் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட்டே ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஸ்ரீபெரும்புத்தூர் டவுனுக்குள்ளே ஸ்ரீபெரும்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டுவர்ட்ஸ் திருவள்ளூர் போகும்போது நிக்கிற ஒரு பஸ் போற ரோடு, பெரிய பிராடான ரோடு, 40 அடி ரோடு, 60 அடி ரோடு இன்னைக்கு வாங்கி நாளைக்கு கட்டி இடம் பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் 100% உங்களுக்கு ஆப்டா இருக்கும். பாத்தீங்கன்னா திருவள்ளூர் டு ஸ்ரீபெரும்புத்தூர் பஸ் ஆக்சஸ் இருக்கும். நைட் 11 o'clock வரையும் பஸ்ஸஸ் இருக்கும். எக்ஸ்பிரஸ் வேவும் கனெக்ட் ஆகுது, பெரியபல் ரோடு கனெக்ட் ஆகுது, சிட்டி போற ரோடு, நேஷனல் சென்னை டு பெங்களூர் நேஷனல் அந்த ரோடுமே கனெக்ட். வாங்கினா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு இங்க 5-6 வருஷத்துல கம்ப்ளீட்டா வீடுகள் ஆயிடும். இடம் வாங்கிட்டீங்கன்னா உங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப் வரையும் இங்கேயே பீஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் காரிடார், ஆல் த எஜுகேஷன் சென்டர்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த லேண்டுக்கோ வீட்டுக்கோ ஒரு 4 லட்சம் முன் பண்ணாவே ஃபுல்லாவே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும். பிரீமியர் ஹவுசிங்கோட 9th இயர் முடிச்சு 10th இயர் ஸ்டார்ட் பண்றோம். சக்சஸ்ஃபுல் ஜேர்னியை கொண்டாடுறதுக்காக எந்த சைட்ல வாங்கினாலும் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினீங்கன்னா காஞ்சிபுரம் சைட்ல மெகா சிட்டின்னு ஒரு சைட் இருக்கு. இங்க 2 சென்ட் வாங்கினா 1 சென்ட் ஃப்ரீ, இங்க 4 சென்ட் வாங்கினா 2 சென்ட் ஃப்ரீ. இந்த திருமலிசை சிட்காட், அதுக்கப்புறமா இருங்காட்டுக்கோட்டை, இந்த மாதிரி சிட்காட் கம்பெனியில் எங்க ஒர்க் பண்ணாலும் சரி, இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான சைட். 600 பேர்ல பாதி ஒரு 50% ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் சரௌண்டிங்ல ஒர்க் பண்றவங்க பீப்புள்ஸ் தான் உள்ள இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு சார்? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1500, ஒரு 1 year 2 yearல கண்டிப்பா ஒரு 4000 ரூபாய் 4500 ரூபாய் போறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ரூட்டீன் மென்ஷன் பண்ணுங்க, அப்பதான் அந்த ஸ்பெஷல் ஆஃபர் இல்லாட்டி கிடையாது, மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வேற லெவலான ஒரு சைட் தான் பார்க்க வந்திருக்கோம் சொல்லலாம். எங்க வந்திருக்கோம்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் தான் கைஸ் வந்திருக்கோம். இந்த சைட் நம்மளுக்கு யார் ப்ரொவைட் பண்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரீமியர் ஹவுசிங் தான் சொல்லலாம். இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா JJS அசோக் நகர். இந்த சைட்டோட ஒரு ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா ஆன் ரோடு ப்ராஜெக்ட்னு சொல்லி பாருங்க. நம்மளோட சைட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஆன் ரோடு. இது ஆன் ரோடு மட்டும் இல்ல கைஸ், இது வந்து பாத்தீங்கன்னா பெரியபெடல் ரிங் ரோடு, மகாபலிபுரம் டு எண்ணூர் கனெக்ட் பண்ற ஒரு பெரியபெடல் ரிங் ரோடுன்னே சொல்லலாம். எல்லாம் கனெக்ட் ஆகுது வந்து பாத்தீங்கன்னா GST, GNT, OMR, ECR சொல்லிட்டு மேஜர் சென்னை சிட்டிஸோட கனெக்ட் ஆகுதுன்னே சொல்லலாம். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டு பக்கத்திலே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சைட்டோட இன்னொரு ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீடு கட்டி தான் வர போறீங்க கிடையாது, வீட்டுக்கு மத்தியில தான் வர போறீங்கன்னு சொல்லலாம். ஆல்ரெடி PS 1ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பிளாட்டும் சோல்ட் அவுட், எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி உள்ள வந்துட்டாங்க. இப்போ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம PS 2 தான் நம்ம உள்ள போய் பார்க்க போறோம். வீடியோ வந்து மறக்காம இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம ஆன்கோயிங்ல ஒரு பஸ் போகுது. பஸ் எல்லாமே இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர்ல நிறைய கம்பெனி இருக்கு, சிட்காட் கம்பெனி இருக்கு. ஸோ அந்த பஸ்ஸஸ் எல்லாம் உங்களுக்கு டிராவல் ஆயிட்டு இருக்கும். அந்த டிராவல் ஆயிட்டு இருக்க பஸ் ஆக்சிஸோட இருக்கிற ஒரு ஆன் ரோட் சைட்னு சொல்லலாம். இப்போ வாங்க நம்ம PS 1 போகலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 மேற்பட்ட ஒரு வீடு இருக்கு. நீங்களே பாப்பீங்க. ஆக்சுவலா ஸ்விக்கி டெலிவரி ஆக்சஸோட இங்க இருக்குன்னே சொல்லலாம். சிட்டிக்கு பக்கத்துல எல்லாமே சிட்டி அவுட்டர் அப்படிலாம் கிடையாது, நம்ம சிட்டிக்கு சென்டர்ல தான் இருக்குன்னு சொல்லலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600க்கும் மேற்பட்ட வீடு இருக்கு, 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்குன்னே சொல்லலாம். அதுல தான் நீங்க கட்டி வர போறீங்க. ஸ்ட்ரைட்டோட ஸ்பெஷல் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் இன்ட்ரோல இருந்தே சொல்லியிருப்பேன். அதுக்கு மேல ஒரு ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட்டே ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தியாகு சார் இருக்காரு, இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர். ஸோ அவர்கிட்ட எல்லாமே டீடைலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தியாகு என்னோட நேம். பிரீமியர் ஹவுசிங்ல ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க லொகேட்டட்னா ஸ்ரீபெரும்புத்தூர் டவுனுக்குள்ளே ஸ்ரீபெரும்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டுவர்ட்ஸ் திருவள்ளூர் போகும்போது நீங்க வந்தது ஹைவேவோட ஆன் ரோடு என்ட்ரன்ஸ். அந்த என்ட்ரன்ஸ் அதுல இருந்து phase 1 இப்போ நமக்கு நிக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 155 பிளாட் போட்டிருக்கோம். 155 வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 ஏக்கர் ப்ராஜெக்ட். ப்ராஜெக்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா JJS அசோக் நகர். இது ஒரு DTCP அப்ரூவ்டு. 80 to 90% பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இந்த ப்ராஜெக்ட்ல மினிமம் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட், அதுக்கு மேல என்ன ஸ்கொயர் ஃபீட் கேட்டாலும் நம்ம எடுத்து கொடுக்கலாம். இது ஒரு காம்பவுண்ட் கவர்டு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். இப்போ நாம நிக்கிற ஒரு பஸ் போற ரோடு, பெரிய பிராடான ரோடு, 40 அடி ரோடு, 60 அடி ரோடு, 30 அடி ரோடு கொடுத்துருக்கோம். காம்பவுண்ட் எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்ததால தான் phase 1ல அவ்வளோ வீடுகள் வந்து கண்டிப்பா அகாமடேஷன் சைட்டு இன்னைக்கு வாங்கி நாளைக்கு கட்டி ஒரு 4 அன்னைக்கு கொடுத்து நம்ம போனோம் இடம் பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் 100% உங்களுக்கு ஆப்டா. அப்கமிங் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல என்ன சார் நம்ம சைட் சரௌண்டிங்? ஆமா, இப்போ நீங்க வந்தீங்க இல்லையா, அந்த ரோடே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 ஃபீட் ரோடு. 300 ஃபீட் ரோடு திரும்பினோடனே பஸ் ஸ்டாப் இருந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. அங்கேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு எவ்ரி ஒரு 5 to 10 minutes பாத்தீங்கன்னா திருவள்ளூர் டு ஸ்ரீபெரும்புத்தூர் பஸ் ஆக்சஸ் இருக்கும். நைட் 11 o'clock வரையும் பஸ்ஸஸ் இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே கடைகள் இருக்கு. நம்ம சைடுக்கு அப்படியே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்கு. கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட். திருவள்ளூர்ல இருந்து
ஒரு 15 நிமிஷத்துல இங்க வந்துட்டேன் சார். ஆனா இந்த ரூட்டே புரியல. அந்த ரூட்டை பத்தி கொஞ்சம் தெளிவா டீடைலா சொல்லுது. ஆக்சுவலா வந்து எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மல்டி கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். என்னன்னா இப்போ நீங்க பெங்களூர் ஹைவேஸ் நீங்க பெங்களூர் போற ரோடு வழியா வந்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் வந்து வருவீங்க. இப்போ நீங்க வந்து பெரம்பூர்ல இருந்து நீங்க திருவள்ளூர் வந்து அங்க இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் கரெக்டா ஒரு 14 கிலோமீட்டர் தான். இந்த ரோடு வந்தீங்க இல்லையா, அந்த ரோடு ஒரே ரோடு நேரா போனா திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட். ஓகே. அதாவது இந்த ரோடு ஒரே ரோடு நேரா போனா திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன். ஓகே. அப்படியே ஸ்ட்ரைட்டா போனா ஸ்ரீபெரும்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட். ஓகே. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த பக்கம் தான் மெட்ரோ ஸ்டேஷனும் போறாங்க. அது போக பிரிட்ஜ் ஒன்று போறாங்க. அந்த பிரிட்ஜ் அங்க ஆரம்பிச்சு ஒரு ஜங்ஷன் ஒன்று பாத்தீங்கன்னா ஜங்ஷன் வந்து இடம் அதுதான் மன்னூர் கூட்டோடு பெரிய ஜங்ஷனா டெவலப் பண்றாங்க. எக்ஸ்பிரஸ் ஹைவே, இந்த பெங்களூர் ஹைவே சொல்றாங்க இல்லையா, எக்ஸ்பிரஸ் ஹைவே, பெரிபெரல் ரோடு, ஆல் த கனெக்டிவிட்டிஸ் அந்த லொகேஷன்ல ஜங்ஷன்ல கனெக்ட் ஆகுது. போக அந்த ரைட் ரோடு இருக்கு வந்து தண்டலம் போற சவிதா காலேஜ் போய் ஜாயின் பண்ற ரோடு. திருவள்ளூர் ரோடு வழியா வரலாம், இந்த வழியா வரலாம். அதாவது எக்ஸ்பிரஸ் ஹைவேவும் கனெக்ட் ஆகுது, பெரிபெரல் ரோடு கனெக்ட் ஆகுது. இப்போ நம்ம இந்த பக்கம் சிட்டி போற ரோடு நேஷனல் சென்னை டு பெங்களூர் நேஷனல் அந்த ரோடுமே கனெக்ட் ஆகுது. எவ்வளவு ஆக்சஸ் இருக்கு பாருங்க. சைட்ல இருந்து பக்கத்துல என்ன நம்ம ஸ்கூல் காலேஜஸ் அது மாதிரி கம்பெனிஸ்ல என்ன சார் இருக்கு? மெயினா சொல்லணும்னு நினைச்சேன். பொதுவா லேண்ட் வாங்குறவங்க ஸ்கூலுக்காக பார்ப்பாங்க, அதுக்காக பக்கத்துல இங்க வர வேணாம். காலேஜுக்காக பார்ப்பாங்க, அதுக்குமே வர வேணாம். இல்ல அடுத்து வேலை வாய்ப்பு பண்ணுங்க, அதுக்கு வரணும். இது எல்லாத்துக்கும் சேர்ந்தமான சைட்டு. இங்க இடம் வாங்கிட்டீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் லைட் வரையும் இங்கேயே பீஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் காரிடார், ஆல் த எஜுகேஷன். ஸோ நீங்க ரீலோகேட் ஆக வேண்டிய தேவை இருக்கு. இங்க வாங்கினீங்கன்னா இங்கே லைஃப் டைம் இங்கேயே இருக்கலாம். பாத்தீங்கன்னா கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா ஃபாக்ஸ்கான் இருக்கு, ஹுண்டாய் இருக்கு, செயின்ட் கோபின் இருக்கு, ராயல் என்ஃபீல்டு இருக்கு, டைம்லர் இருக்கு. இது எல்லாமே ஒரு 10 to 15 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஜான்சன் லிஃப்ட் கம்பெனி இருக்கு. ஏகப்பட்ட எல்லாமே சிட்ரன் கம்பெனி இங்க கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12-13 ஸ்கூல் இருக்கு. மேஜர் ஸ்கூல்ஸ் மட்டும் சொல்றேன். சென்ட் ஜோசப், சென்ட் மேரிஸ், மான்ஃபோர்ட், விவேகானந்தா இதெல்லாம் நியர்பை இருக்கு. காலேஜஸ்லாம் சொல்ல வேண்டியது விஜயேஸ்வரி இருக்குது, வெங்கடேஸ்வரா இருக்குது, சாஸ்தா இருக்குது, பனிமலர் இருக்கு. இந்த பெல்ட்டே காலேஜுக்கு பேர். ஸ்ட்ரெச் ஃபுல்லா டுவர்ட்ஸ் நம்ம பூந்தமல்லி வரைக்கும் ஆக்சுவலா வந்து அவ்வளவு காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல இருக்கு. கண்ணை மூட்டு நீங்க ஆக்சுவலா பிளாட்டை புக் பண்ணலாம். இதுக்கு மேல நான் வீடியோ ஸ்கிப் பண்ண மாட்டேன். பிளாட்டை புக் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க, டக்குன்னு புக் பண்ணுங்க. இதுக்கு மேல எனக்கு டீடைல்ஸ்லாம் வேணாம், இதே போதும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டக்குன்னு கால் பண்ணுங்க. ஒரு சில சைட்ல நான் நிறைய சைட் பண்ணிருக்கேன். ஆல்மோஸ்ட் 1-2 வீடு தான் ஆக்சுவலா இருக்கும். ஆனா நம்ம சைட்ல மட்டும் எப்படி சார் 600 வீடுகள் இருக்கு? ஆக்சுவலா அது வந்து ஃபேஸ் 1 சார். 10 lakhsக்கு வீடு கொடுத்தோம். 10 லட்சம் ரூபாய்க்கு 10 லட்சம் ரூபாய்க்கு வீடு கொடுத்தோம். இந்த லே அவுட் பாத்தீங்கன்னா கிட்ட ஒரு முன்னாடி ஒரு 120 வீடு, பேக் சைட் பாத்தீங்கன்னா ஒரு 500 to more than ஃபேமிலிஸ் இருக்காங்க. எல்லாமே ஒரு 10 to 15 lakhsல வாங்குனவங்க. இன்னைக்கு விலை தெரியும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட வீடு எடுத்தோம் அப்படின்னா இங்க 45-46 லட்சம் ரூபாய் 2 bedroom வீடு வரும். அப்படியே டபுள் மடங்குல டபுள் ட்ரிபிள் ஆயிடுச்சு. இதுதான் இந்த லொகேஷன். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா லே அவுட் கொண்டு போய் காட்டுவாங்க, ரொம்ப லாங்ல இருக்கும், வீடுகள் இருக்காது. வாங்கினா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வெயிட் பண்ணோம். 5-6 வருஷத்துல கம்ப்ளீட்டா வீடுகள் ஆயிடும். லே அவுட் கேட்டாலும் கிடைக்காது இடம். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் சார். இப்போ அப்கமிங் மெட்ரோ இருக்கட்டும், பரந்தூர் ஏர்போர்ட், குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் ஷார்ட் பீரியட்ல ஓபன் பண்றாங்க. அது போக பெங்களூர் ஹைவேஸ், பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே, பெரிபெரல் ரோடு, இது எல்லாமே ஒரே இடத்துல வர்றதுன்னு பாத்தீங்கன்னா சென்னையிலே இல்ல தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் மட்டும்தான். ஸ்ரீபெரும்புத்தூர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ சென்னைக்கு ஈக்குவலா சொல்லுவோம். கோயம்பேடு ஒரு இடத்துல இருக்குது, கிளாம்பாக்கம் ஒரு இடத்துல இருக்கு. இது ஒரு சேர ஒரே லொகேஷன்ல ஒரே வில்லேஜ்குள்ள வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் மட்டும் தான் நம்மளால சொல்ல முடியும். கண்டிப்பா பரந்தூர் ஏர்போர்ட், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பரந்தூர் மெட்ரோ, அப்புறமா இப்ப நம்ம குத்தப்பக்கம் பஸ் ஸ்டாப், பஸ் ஃபெசிலிட்டிஸ், திருவள்ளூர் டு ஸ்ரீபெரும்புத்தூர்னு சொல்லிட்டு எல்லா ஆக்சஸ் இருக்கு. நீங்க வந்துட்டு கண்ணை மூடிட்டீங்க. ஆக்சுவலா ஸ்ரீபெரும்புத்தூர் போயிட்டீங்க, பஸ் ஸ்டாண்ட் போயிட்டீங்கன்னா அளவு சென்னை மட்டும் இல்ல, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ஆல் த லொகேஷன், வெள்ளூர் போகும்போது எல்லா லொகேஷனுக்கும் பஸ் நைட் 11 o'clock வரையும் ஃப்ரீக்வெண்டாவே இருக்கும். ஜஸ்ட் ஒரு நாம்ஸ்க்காக ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு அந்த மாதிரி எல்லா லொகேஷனுக்கும் பஸ்ஸஸ் இருக்கு. சைட் வந்து என்ன அப்ரூவல் கீழே சார் வருது? இந்த ப்ராஜெக்ட் டிடிசிபி அப்ரூவ்டு. இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு 80 to 90% லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. ஃபுல்லா பேனரை பார்த்துட்டு வந்தது அதை சொன்னேன். ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ. அது சும்மா பேனர் காண்டி மட்டும் தானே? அது உண்மைதானா? 4 லட்சம் முன்பணம் இருந்தா நம்ம பிரீமியர் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸோட 2 ப்ராஜெக்ட்ல ஒரு பிளாட் வாங்க முடியும். ஓகே. நம்ம பிரீமியர் ஹவுசிங்கோட 9th இயர் முடிச்சு 10th இயர் ஸ்டார்ட் பண்றோம். அந்த சக்சஸ்ஃபுல் ஜேர்னியை கொண்டாடுறதுக்காக நம்ம பிரீமியர் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வாங்குற ஒரு 3 சைட்ல, பெரும்புத்தூர்ல 2 சைட், அதர் சைட் இன்னொரு சைட்ல, எந்த சைட்ல வாங்கினாலும் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினீங்கன்னா காஞ்சிபுரம் சைட்ல மெகா சிட்டின்னு ஒரு சைட் இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்ல 434 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ. ஒரு 1500 to 2000 ஸ்கொயர் ஃபீட் எடுத்தீங்கன்னா 2 சென்ட் இடம் ஃப்ரீயாவே கொடுக்கும். 2 சென்ட் வாங்கினா 1 சென்ட் ஃப்ரீ. இங்க 4 சென்ட் வாங்கினா 2 சென்ட் ஃப்ரீ. பிரைஸ் டீடைல்ஸ் பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாட் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ராஜெக்ட் பிளாட்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 26 லட்சத்துல ஸ்டார்ட் ஆகுது. 1000 ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா ஒரு 45 lakhs. லேண்டுக்கோ வீட்டுக்கோ ஒரு 4 லட்சம் முன்பணம் இருந்தாவே
பேலன்ஸ் ஃபுல்லாவே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இந்த ப்ராஜெக்டோட எக்ஸாக்ட் பிரைஸ் தெரிஞ்சுக்கணும்னா 2646 பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சார் சொல்றேன். ஒரு 5 வருஷம் கூட வேணாம் சார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு சார்? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1500 ரூபாய் இருந்துச்சு சார். 1500 இப்போ எவ்வளவு சார்? 2640. இதே ஒரு 6 மாசம் கழிச்சு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1 இயர் 2 இயர்ல கண்டிப்பா ஒரு 4000 ரூபாய் 4500 ரூபாய் போறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். நான் சொன்ன இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டட் ஓரளவுக்கு 50% வந்தாவே இந்த பிரைஸ் போயிடும். கண்டிப்பா இந்த சைட்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பாக்குறேன்னா இந்த சைட் கிடையவே கிடையாது. நான் உடனே கட்டி வந்தோடனே ஆக்சுவலா உடனே பிளாட் புக் பண்ணோடனே நான் கட்டி வரப்போறேன்ற மாதிரி தான். நீங்க ஸ்ரீபெரும்புதூர் சரி ஒர்க் பண்ணாலும் சரி, வரகடம் சரி ஒர்க் பண்ணாலும் சரி, இந்த திருமலை சைட் சிட்காட், அதுக்கப்புறமா இருங்காட்டுக்கோட்டை, இந்த மாதிரி சிட்காட் கம்பெனியில் எங்க ஒர்க் பண்ணாலும் சரி, இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான சைட். அது மட்டும் இல்லாம இங்க ஃபுல்லா இருக்கிறவங்க ஃபுல்லா மோஸ்ட்லி அந்த கம்பெனிஸ்ல வேலை பார்க்குறவங்க வந்து ஒரு 600 பேர்ல பாதி ஒரு 50% ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீபெரும்புதூர் சரௌண்டிங்ல ஒர்க் பண்றவங்க பீப்புள்ஸ் தான் உள்ள இருக்காங்க. ப்ராப்பரா வீடு கட்டி வர போறவங்களுக்கு இந்த சைட் வந்து ஒரு அருமையான சைட்னா சும்மா அந்த ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. உங்களுக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெவலப்டு பிளேஸ்ல வந்து நான் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஜேஜேஎஸ் அசோக் நகர்ன்ற ஒரு சைட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்ணை மூட்டு பிளாட்டை புக் பண்ணலாம். ஸோ ஆல்தகிஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நம்ம பிரீமியர் ஹவுசிங் வழங்கும் ஜேஜேஎஸ் அசோக் நகரை வந்துட்டு விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட பிளாட்டை புக் பண்ணிட்டு உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக் வந்து கீழே கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணினா வண்டூருட்டி சேனல்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி கால் பண்ணுங்க. கண்டிப்பா சாருக்காகவே ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம். சேனலை 1க்கு 2 வாட்டி மென்ஷன் பண்ணி கால் பண்ணுங்க. கண்டிப்பா 1 ரூட்டின் மென்ஷன் பண்ணுங்க. அப்பதான் அந்த ஸ்பெஷல் ஆஃபர் இல்லாட்டி கிடையாது. மிஸ் பண்ணிடாதீங்க.